அதுல வந்து இது வந்து எந்த ஸ்ட்ரக்சர் இருக்குங்க? பார்த்தோன்னே ஆஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டீங்க, வேற எதுவுமே வரல உங்களுக்கு, ரைட்? ஸோ சி அந்த டேஷ் டிராவல். இப்ப இப்ப எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா ஷி டேஷ் டிராவல் டு மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஸோ ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் இந்த ஷியும் டிராவல்டையும் வச்சு தான் சூஸ் பண்ணதான் சொன்னாங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வாஸ் நீங்க ஃபுல்லா இந்த ஸ்கிரீனை பார்த்தாலே தெரியும். மெயினா இந்த இஸ்வாஸ் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டாலே இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணலாம் ப்ராப்பரா. சாரி, இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, அதனாலதான். She has traveled to most part of the world. ஒரு இது பாருங்க, நான் just to go there. இந்த முதல் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். She has traveled. ஒரு பேசிக்கான கொஸ்டின். She has traveled அப்படிங்கிற இதுல வந்து டோட்டலா வந்து we have 1 2 3. இதை வந்து 12 விதமா ஆங்கிலத்துல வந்து நீங்க வந்து சொல்லலாம். இந்த வாக்கியம் அமைக்கணும்னாக்கா இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பண்ண போறீங்க. You are going to do this. For example, இந்த ஷீங்கிறது இங்க she chose one of those. She has traveled. இது எந்த நம்பர்ல ஒரு போனேஸ்வரி சொல்லுங்க, அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் விளக்கிடலாம். நம்ம 3 sir. 3ல வரும், ரைட்? She has traveled. ஓகே, நல்லா பாத்துங்க. அவள் பயணம் செய்திருக்கிறாள், அவள் பயணித்திருக்கிறாள் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல என்ன அப்படின்னாக்கா, இதுதான் இந்த ஆல் ஆஃப் இங்கிலீஷ்ல முக்கியமா இந்த இது வந்து இது ரெண்டுத்தையும் வேர்புன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்பை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் அழகா ஹேண்டில் பண்ணிடலாம். இது நம்பர் 1 என்னவா இருக்கும்? நம்பர் 1 She travels. ஸ்பெல் பண்ணுங்க. TRAVELS. VELS. ஓகே, டிராவல்ஸ் ரொம்ப முக்கியமானது, அந்த எஸ் விட்டுறக்கூடாது. டிராவல்ஸ். நம்பர் 2 குயிக்கா சொல்லுங்க. She is traveling. She is traveling. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்தை பாக்குறப்ப இந்த 12 நமக்கு தரவா தெரிஞ்சா இந்த 12ல எதை சூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு அந்த 12 தெரிஞ்சதுனால சூஸ் பண்ணாங்க. நம்பர் 4 She has been traveling. பாருங்க, இத மட்டும் தனியா பிரிச்சிருக்கேன். She travels அப்படின்னு தனியா போடுறேன். She is traveling, she has traveled, she has been traveling. Okay, now 5 She traveled. ஸ்பெல் பண்ணுங்க. TRAVELLED. Travel. 6 She was traveling. 7 She had traveled. 8 She had been traveling. நான் எப்படி போடுறேங்கிறத விட அது கரெக்டா பாத்துக்கோங்க. அது ரெண்டே காலம் தான், பிரிச்சு பிரிச்சு போடுறேன். 9 She will travel. 10 She will be traveling. 11 She will have traveled. நீங்க அது சொல்றப்ப கரெக்டா சொல்லு. She will have traveled. Traveled. சோ அது சொல்றப்பயே நீங்க இப்படிதான் கரெக்டா ஸ்பெல் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் 12
She will have been traveling. Okay, here is what it is. The first ஒரு வாட்டி இதை ஸ்ட்ரேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டா அவங்க ஆன்சர் வந்து ஹேஸ் சூஸ் பண்ணாப்ல. அதுக்கப்புறம் இந்த ஒண்ணு எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா இது ஒரு 12 இருக்கு. இந்த 12ல இருந்து ஒண்ணு சூஸ் பண்றாங்க. சோ இந்த 12 தரவு பண்றதுதான் உங்களுக்கு பேசிக்கா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கிறது, தப்பு இல்லாம எழுதுறதுக்கோ தப்பு இல்லாம பேசுறதுக்கோ இந்த அடித்தளம் இந்த இதுதான். இந்த 1 to 12. Look at this. So இதுல வந்து she has done one thing. இத இந்த 12 ஒர்க் அவுட் பண்ணிட்டு she has clearly chosen 3 here. Okay, இது அப்படியே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இதுவா இருக்கும். We will go back and come here. She has traveled to most part of the world. அப்படின்னு இப்ப நார்மலா வந்து யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அவன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா she has traveled to most part of the உலகத்துல உள்ள மோஸ்ட் பார்ட்டுக்கு பயணிச்சிருக்கிறாங்க. she has traveled பயணிச்சிருக்கிறாள் போயிருக்கா அப்படின்னு. சோ இந்த இடத்துல she have traveled வராது, is traveled வராது, will traveled வராது. ஏன் வராதுன்னா அந்த 12க்குள்ளதான் இருக்கும் எல்லாமே. சோ அந்த 12ல தேர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, now number 3. Bodheshwari, can you say, tell anyone can tell this? Number 3 என்ன ஆன்சர் வரும்? ஐயப்பராஜ் சார். ஒன்னே ஒண்ணுதான். Boys, sir. Went sir. Went to Russia 2 years சூஸ் பண்ணீங்க. எதனால சூஸ் பண்ணீங்க? அந்த கீவேர்ட் எல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால சூஸ் பண்ணிருப்பீங்க. எதனால? 2 years ago sir. Past tense. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனால. சூப்பர் சூப்பர். ஓகே, அந்த 12க்குள்ள நீங்க ஈஸியா பிக் பண்ணிட்டு போயிடலாம். நம்பர் 4 என்னவா இருக்கும்? Yes, sir. ஏ வராதே. Sir, B sir. I am. B. When I was. இப்ப யோசனையா இருக்குதா? இப்ப யோசனை கோடேஸ்வரி இது யோசனையா இருக்கா? ஏதாவது சூஸ் பண்றது? Sir, D, sir, dog. எதுக்கு நீங்க ஏன்னு சொன்னீங்க முன்னாடி? Sir, I were in அதெல்லாம் இதுதானே கண்டிஷனல் தானே, இமேஜினரி இல்ல, இது உண்மையை தானே சொல்றாங்க. yes, sir, okay. I was in crash when I was 10. அவ்வளவுதான். இதுக்கு நீங்க தமிழ்ல சொல்ல முடியுமா? அப்படி குயிக்கா சொல்ல முடியுமா தமிழ்ல? சார் ஒரு நான் 10 வயசா இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட். கிராஷ்ங்கிறது ஆக்சிடென்ட். நீங்க ஆக்சிடென்ட்னே சொல்லலாம். நீங்க எல்லாமே தமிழ் படுத்தணும்னு இல்ல. 10 வயசா இருக்கும்போது ஒரு விபத்துல 10 வயசா இருந்தபோது. இருந்தபோது 10 வயசா இருந்தபோது என்ன ஆச்சுங்க? விபத்தாகி விட்டது. அந்த ஒரு கிராஷ்ல இன்வால்வ் ஆனது. ஐ வாஸ் இன் எ கிராஷ். இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. சோ டி வந்து வரும். ஆன்சர் வந்து டி வரும். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் கோ வித் திஸ். நம்பர் 5 என்னவா இருக்கும்? ஐ டேஷ். B வராதா சார்? I am in a கிராஷ்ல இப்ப இருக்கேன்னு அர்த்தம். கிராஷ்ல இப்ப இருக்கேன். ஓகே ஓகே. நான் 10 வயசா இருந்தப்ப கிராஷ்ல இருக்கேன் அப்படின்னு வரும். நான் 10 வயசா இருந்தப்ப கிராஷ்ல மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப பாஸ். Number 5. D. I left last night. Last night நான் விட்டுட்டு போயிட்டேன் நானு. I left last night அப்படிங்கிறது இப்ப ரொம்ப முக்கியமா ஏன் இதை இவ்வளவு சொல்றேன்னா, இதுல வந்து will go ஒரு 50 questions தான் இருக்குது. இதுல நம்ம வந்து பார்க்கலாம். We will see how you are going to do this. Let's look at this. 47. Mason dash his homework 10 minutes ago. Mason dash his homework 10 minutes ago. But I have not finished mine dash. Yes. Sir. 47.
A. பேசுறது Yes, கேட்க sir. மாட்டேங்குது ஸ்டெக் ஆகுது சார் ஓகே ஸ்டெக் ஆகுது Yeah. வாய்ஸ் ஸ்டெக் ஆகுது லிசன் மட்டும் பண்ணுங்க Yeah. சார், நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஏன்னா உங்க சார் ஆடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா எனக்கு உங்க ஆடியோ சரியா கேட்க மாட்டேங்குது. டவர் கிடைக்கலையா எனக்கா எஸ் 47. Sir, A. ஃபுல்லா படிச்சிருங்க, குயிக்கா படிச்சிருங்க. என்னது Mason finished his homework 10 minutes ago, but I have not finished mine yet. எட் எட்னா என்ன மீனிங் எங்க? இதுவரை. இதுவரை. இன்னும். இன்னும்னு சொல்லலாம், இதுவரைன்னு சொல்லலாம். வெரி குட். அந்த நேரத்துக்கு இந்த மாதிரி லைட்டா அது மாறும். இதுக்கு வேற டோட்டலா டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. வேற அருமையா சொன்னாங்க. மேசன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. சோ அந்த ஃபினிஷ்டு தான் வரும். அப்ப ஏசிக்குள்ளதான் ஏதோ ஒண்ணு இருக்குது. பட் ஆனா ஐ ஹவ் நாட் ஃபினிஷ் மை, இன்னும் இதுவரையிலும் நான் இன்னும் ஃபினிஷ் பண்ண இருக்கவில்லை. நான் இன்னும் முடிக்கல. அப்பங்கிறப்ப அந்த 8 வரும். கரெக்டான ஆன்சர். இப்ப என்ன நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, மேசன் ஃபினிஷ் ஹிஸ் ஜாப். ஒரு நிமிஷம் போட்டோம். சோ மேசன் ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க் 10 minutes agoன்னு சொல்றப்ப எங்க நம்ம பாக்குறோம் என்ன அப்படின்னு பாக்குறோம். ஓவராலா பாக்குறப்ப பார்த்தோன்னே இந்த 10 minutes ago பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. நீங்க பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்ல போறீங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் வரணும். இது ஒரு ஸ்ட்ரக்சர், தனி ஸ்ட்ரக்சர், சிம்பிள் பாஸ்ட்னு சொல்ற ஒரு ஸ்ட்ரக்சர். பட்னு போடுறப்ப இது என்ன ஸ்ட்ரக்சர்? ஐ ஹவ் நாட் ஃபினிஷ்ட் மைண்ட். ஐயப்பராஜ் சார், இது என்ன ஸ்ட்ரக்சர்? இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன? ஓகே, 3, sir. குயிக்கா நமக்கு அந்த மைண்ட்ல வரணும். அப்படி வர்றப்பதான் எந்த 3, sir. நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். 1 to 12 நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். இந்த நம்பரை ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். போடேஸ்வரி, இது எந்த ஸ்ட்ரக்சர்? 3. 3. 3, sir. சோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்? மேஷன் டேஷ் இஸ் ஓவர் 10 minutes ago. என்ன ஸ்ட்ரக்சர்? 5, sir. 5. அவ்வளவுதான். இப்ப இந்த அளவு நமக்கு தரவா வந்துட்டாலே போதும், மைண்டுக்குள்ள வந்துட்டு போயிடும். இந்த 12ல இருந்து ஒண்ணு சூஸ் பண்ணுவீங்க. நீங்க பேசுறப்பயோ, எழுதுறப்பயோ, நீங்க கேள்வி கேட்கறப்பயோ, பதில் சொல்றப்பயோ நீங்க தெளிவா இதுல இருக்கணும். இப்ப பாருங்க, 48 பார்க்க கஷ்டமா இருக்கும். இதே அப்ளை பண்ணுங்க நீங்க. ஹேவ் யூ எவர், ஏ சொல்றாரு ஹேவ் யூ எவர் டேஷ் அ ஹாலிடே இன் இந்தியா. பி சொல்றாரு எஸ் வி ஹேவ். அப்புறம் ஒரு டேஷ் வி டேஷ் தேர் இன் 2000. சோ ஏ என்ன சொல்றாங்க, பி என்ன சொல்றாங்கங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அவங்க என்ன ஸ்ட்ரக்சர்ல இன்கம்ப்ளீட்டா இருக்கு அந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணா போதும். யார் சொல்லுவாங்க? ஏ சொல்றது ஹேவ் யூ எவர் டேஷ் அ ஹாலிடே இன் இந்தியா. இது எந்த ஸ்ட்ரக்சர்ல தமிழ்ல என்ன அர்த்தம், என்ன சொல்ல வர்றாங்க? Sir, I think A is the answer. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல வாங்க, என்ன சொல்ல வர்றாங்க? Have you ever, அதாவது உங்களுடைய விடுமுறை நாட்களை இந்தியாவில் கழித்துள்ளீர்களா? எப்பயாச்சும் இந்தியாவுக்கு போயிருக்கீங்களா? ஆமா. அதான் ரொம்ப முக்கியம். இந்த எவருங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில எப்பயாவது ஒரு வாட்டினாது உங்க விடுமுறை நாட்களை இந்தியாவில செலவு பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாம், நாங்க 2000ல போயிருக்கோம் சார். In 2000. இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தான் இது வருது. எஸ், நீங்க எங்கேயாவது உங்க டயத்தை இந்தியால செலவு பண்ணிருக்கீங்களான்னா செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, என்ன ஆன்சரா இருக்கும்? Have you ever had a holiday in India? Okay. We have. Yes, we have. We have gone there in 2000. அந்த இடத்துல தான் ஏதோ தப்பு நடந்துருச்சு பாருங்க. We dash ஒரு முடிச்சு சொல்றாங்க. B. Yes, we have. நிச்சயம் ஏ வராது. அப்ப Went